அன்பான நண்பர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். நம்முடைய புதிய யூடியூப் சேனல் மீண்டெழு தமிழா என்கின்ற இந்த சேனலின் மூலம் இனி வரலாற்று உண்மைகள், மறைக்கப்பட்ட வரலாறுகள், மக்களுக்கு தெரியாத இரகசியங்கள் அல்லது மறைத்து வைக்கப்பட்ட பல செய்திகள் இவற்றை வெளிக்கொண்டு வருவதும், உழைக்கும் மக்களின் ஊதுகுழலாக செயல்படுவதும், இந்த தமிழ் மண்ணின் பூர்வீக குடிகள் எப்படி இந்த மண்ணை ஆண்டார்கள், இந்த மண்ணில் எப்படி நேர்மையாக ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள், அந்த மன்னர்கள்லாம் அந்த மன்னர்களின் பரம்பரைகள்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்பவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த மண்ணை ஆண்ட இந்த மண்ணின் பூர்வகுடி மைந்தர்கள் இந்த தாய் தமிழகத்தின் மண்ணிலே ஆட்சியை நடத்தியவர்கள், அதன் மூலம் பல நீதி நெறி வலுவாத ஆட்சியை தந்தவர்கள், நீதியை காத்தவர்கள், மக்களை காத்தவர்கள், மாண்புமிகு மன்னர்களாக வாழ்ந்தவர்கள், வரலாறு படைத்தவர்கள். இவர்களை பற்றி இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்வதுடன், இந்த தமிழ் சமூகம் எப்படி வந்தேரிகளிடம் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் விரிவாக பேசி, இந்த தமிழ் சமூகம் இனி மீண்டெழ வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டெழு தமிழா என்ற பெயரில் இந்த யூடியூப் சேனலின் பயணம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இதிலே முதல் பதிவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை தரைமட்டமாக்கிவிட்டு அங்கிருந்த ஒரே ஒரு யானையும் அபகரித்து சென்ற மாலிக் கபூர் என்கின்ற அடிமை வம்சத்து தளபதி. அந்த அடிமை வம்சத்து தளபதி இந்தியாவெங்கும் சூறையாடினான். சூறையாடிய அந்த அடிமை வம்சத்து தளபதி மாலிக் கபூர் ஆணும் இல்லை, ஒரு பெண்ணும் இல்லை, அரவாணி. பல வெற்றிகளை குவித்த போர்க்களங்களிலே பல வெற்றிகளை குவித்து அலாவுதீன் கில்ஜிக்கு பெருமை தேடி தந்த மாலிக் கபூர் இறுதியில் அவருடைய முடிவு என்னானது, எப்படி கோரமாக அவருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது என்பதை பற்றித்தான் நம்முடைய இந்த முதல் காணொளியில் காண இருக்கிறோம். அடிமைகள் வம்சத்தை இந்தியாவிலே தோற்றுவித்தவன் குத்புதீன் ஐபக். அவனுக்கு பின்னால் அந்த அடிமைகள் வம்சத்தில் வந்தவன் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி குஜராத்திற்கு படையெடுத்து சென்ற பொழுது குஜராத்தினுடைய ராணி கமலாதேவியை திருமணம் செய்து கொண்டு வந்தான். கமலாதேவி திருமணம் செய்து கொண்டு வந்த பொழுது கமலாதேவியோடு அனுப்பப்பட்ட பரிசு பொருட்களில் மாலிக் கபூர் என்கின்ற அரவாணியும் ஒருவர். அந்த மாலிக் கபூர் என்கின்ற அரவாணி கொஞ்சம் கொஞ்சமாக ராணிக்கு சேவை செய்ததோடு அலாவுதீன் கில்ஜியின் படுக்கை அறை தோழனாக தோழியாக மாறினார். அதை பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜியின் படையில் ஒரு படை வீரனாக உள்ளே நுழைந்தார். தன்னுடைய சாதுரியமான செயலால் போர்க்களங்களிலே அவர் வீராவேசமாக போரிட்டதை பார்த்துவிட்டு அவரை ஒரு பிரிவு படைக்கு தளபதியாக்கினான் அலாவுதீன் கில்ஜி. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாதுரியமாக அலாவுதீன் கில்ஜி அவருடைய படையின் தளபதியாக பரிணாம வளர்ச்சி பெற்றான் மாலிக் கபூர். அப்படி பரிணாம வளர்ச்சி பெற்ற மாலிக் கபூர் அன்றைக்கு தமிழகத்திலே மதுரையை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய மன்னன் வீரபாண்டியன், அவருடைய மனைவியின் மகன் சுந்தரபாண்டியன், இன்னொருவர் வீரபாண்டியனுடைய ஆசை நாயகியினுடைய மகன் வீரபாண்டியன். இவர்கள் இருவருக்கும் வாரிசுரிமை போர் வந்த பொழுது சுந்தரபாண்டியனுக்கு ஆதரவாக மாலிக் கபூர் களத்திலே இறங்கினான். களத்திலே இறங்கிய மாலிக் கபூர் வீரபாண்டியனிடமிருந்து மதுரையை மீட்டு சுந்தரபாண்டியன் கையிலே கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு சுந்தரபாண்டியனையும் கைது செய்தான். சுந்தரபாண்டியனையும் கைது செய்துவிட்டு மதுரையை சூறையாடினான். மதுரையை சின்னாபின்னமாக சூறையாடி மதுரையிலே இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு சென்றான். போகின்ற வேகத்தில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்றைக்கு மிஞ்சியது ஒரே ஒரு யானை மட்டுமே. அந்த யானையும் இங்கிருந்து எடுத்து சென்றான். இங்கிருந்து பல அரிய வகை செல்வங்களை அள்ளி கொண்டு போன மாலிக் கபூர் டெல்லிக்கு சென்றதற்கு பிறகு அங்கே இந்த பொருட்களை எல்லாம் வைத்து யானைகள், குதிரைகள், இங்கிருந்து அள்ளி சென்ற அணிகலன்கள், தங்கம், வைரம், வைடூரியங்களை வைத்து ஒரு மிகப்பெரிய தர்பாரை நடத்தினான்.
அதற்கு பிறகு அலாவுதீன் கில்ஜி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மாலிக் கபூருக்கு மாலிக் நைப் என்றொரு பட்டத்தை கொடுத்தான். கூடிய விரைவில் மீண்டும் தன்னை அரசனாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அதை பயன்படுத்தி அலாவுதீன் கில்ஜிக்கு மாலிக் கபூர் விஷம் கொடுத்து அவரை கொன்றுவிட்டு மக்களிடையே நாடகமாடினான். மன்னர் அலாவுதீன் கில்ஜி என்னையே இந்த நாட்டின் மன்னராக மகுடம் தரிக்க சொன்னார் என்று நாடகமாடி மன்னனானான். மன்னனான வேகத்தில் அலாவுதீன் கில்ஜியின் வாரிசுகள் நிறைய பேரை கொன்று குவித்துவிட்டு கொஞ்ச நாட்கள் மட்டுமே மன்னனானான். மிஞ்சி இருந்த அலாவுதீன் கில்ஜியின் வாரிசுகள் இரவோடு இரவாக ஒன்று சேர்ந்து மாலிக் கபூரை கட்டிலறையிலேயே கதையை முடித்தார்கள். மாலிக் கபூரை கொன்று குவித்துவிட்டு மாலிக் கபூரின் உடலின் அங்கங்கள் தலை ஒரு பக்கம் அந்த அரண்மனை வாயிலின் ஒவ்வொரு வாயிலும் மாலிக் கபூருடைய தலையை ஒரு பக்கம் தொங்கவிட்டார்கள், இடது காலை ஒரு பக்கம் தொங்கவிட்டார்கள், வலது காலை ஒரு பக்கம் தொங்கவிட்டார்கள். அதை போல வலதுகை இடதுகை என்று உடலின் ஒவ்வொரு பாகங்களையும் அரண்மனையை சுற்றிலும் தொங்கவிட்டு ஒரு கோர முடிவை மாலிக் கபூருக்கு கொடுத்தார்கள். இதை பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது, போர்க்களத்திலே வீரமரணமடைந்த மன்னர்களை விட எதிரிகளுடன் போரிட்டு வீரமாக மரணமடைந்த அந்த மாபெரும் மன்னர்களை விட வாரிசுரிமை போரில் கட்டிலறையிலே கொலை செய்யப்பட்ட மன்னர்களே அதிகம் என்று எழுதினார். இது அலாவுதீன் கில்ஜியோடு நிற்கவில்லை. இப்படிப்பட்ட அவலங்கள் பல மன்னர்கள் குடும்பத்திலே நடந்திருக்கிறது. இவற்றை பற்றி பேசுவதுடன் எப்படி இந்த தமிழ் சமூகத்தின் வரலாறு அளிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் இனி தொடர்ந்து பேசுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.